ஆனவர் வெற்றியை கொடுக்கிற ஒரு தெய்வமா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தோல்வியில வெற்றி கொடுப்பார்? அவர் யார் என்று சொன்னால், அவர் நல்லவரும் வல்லவருமா இருக்கார். இயேசு என்கின்ற ஒரு தெய்வம் இந்த பூமிக்கு அவர் வந்தார். இயேசப்பா ஏன் வந்தார் என்று சொன்னா, எல்லா பசங்களுக்குமே எல்லாருக்குமே உதவி செய்யத்தான் இயேசப்பா வந்தாரு. அது போல இந்த கிராமத்துல கூட இயேசப்பா என்ன பண்ணிருக்காரு? தேடி வந்திருக்காரு. ஏன் வந்திருக்காருன்னா, உங்க எல்லாருக்குமே உதவி செய்யத்தான் அவர் வந்திருக்காரு. அவர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அப்பொழுது என்ன சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. இதே மாதிரிதான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி ஒரு மனுஷன் பார்க்கலான்னு வந்தான். என்ன பண்ணா அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன கேட்கலன்னா, நீ எந்த ஊருமா, நீ என்ன மொழி, நீ கருப்பா இருக்க என்கிட்ட வராத, நீ வெள்ளையா இருக்க வராத என்று ஏசப்பா சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஏசு கிட்ட வந்து ஏசு ருசி பார்க்கலான்னு பார்த்தான்ல, அந்த மனுஷனுக்கு ஏசப்பா என்ன பண்ணாரு? நன்மை செய்தார். என்ன செஞ்சாரு? இப்ப கூட ஏசப்பா இங்க வந்திருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த ஏசப்பாவை நீங்க என்ன பண்ணலாம்னா ருசிக்கலாம். உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கு, உங்க அப்பா சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, உங்க குடும்பத்தில் எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வேதனை, எவ்வளோ வியாதிகள், கடன் பிரச்சனை, நல்ல ஒரு படிப்பு இல்லை, எல்லாத்தையும் ஏசப்பா மாற்றக்கூடியவர். எப்படி மாற்றுவார் என்று சொன்னால், அவரிடத்தில் வந்து நம்ம அவரை நம்பி அவரை ருசி பார்த்து அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார்.